ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் MG3691 ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்கள். இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 6 கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 6 இம்பார்ட்டன் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் மாடல் கொஸ்டின் பேப்பரும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா MG3691 ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அதுக்குரிய இம்பார்ட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக் 15 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்னால மேக்ஸிமம் வந்து மெஜாரிட்டியாக தியரியை விட நீங்கள் ப்ராப்ளமேட்டிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்க. அது பர்டிகுலராக பார்ட் பி அண்ட் பார்ட் சியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்க. ஒரு சிலரில் வந்து உங்களுக்கு தியரி கேட்குறாங்க, ஆனால் ரொம்ப வந்து கேட்கல. ஸோ எல்லாம் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ராப்ளமேட்டிக்காக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 டைமென்ஷனல் ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் கண்டக்ஷன் இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ப்ராப்ளமேட்டிக்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து எதுல இருந்து எப்படி கேட்கறாங்கன்னே தெரியல, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மெத்தட்ல இருந்து கேட்கறாங்க. ஸோ ஆனால் நீங்கள் எல்லாமே வந்து கவர் பண்ணுங்க. ஸோ ஆனால் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது எல்லாமே கவர் பண்ணீங்க அப்படின்னால மேக்ஸிமம் வந்து எல்லா 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மெத்தட்ஸ் ஆஃப் என்ஹான்ஸ்டு தெர்மல் கண்டிஷன் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ல இருந்து கேட்கறாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆஃப் ஹெய்ஸ்லர் சார்ட்ஸ் கண்டிப்பாக இது வந்து கேட்பாங்க. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் கேட்குறப்போ இந்த ஹெய்ஸ்லர் சார்ட்ஸ் வந்து கேட்பாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபோரியர் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. தெர்மல் டைம் கான்ஸ்டன்ட் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லம்ப்டு அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹரிசாண்டல் பிளேட்ல இருந்து கேட்கற சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிலிண்டர்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஷேப் வச்சு உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் கேட்கற சான்சஸ் இருக்கு. கன்சர்வேஷன் ஈக்குவேஷன் இது 2 மார்க்லையும் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராஸ் ஆஃப் நம்பர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இது ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த 2 மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது படிச்சீங்கனாலே மேக்ஸிமம் எல்லாமே அட்டன் பண்ணலாம். நியூட்டன் லா ஆஃப் கூலிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பவுண்டரி லேயரும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட கேரக்டரிஸ்டிக்ல பவுண்டரி லேயர்னா கூட என்னன்னு கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரெனால்ட்ஸ் கால்பன் அனாலஜி இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மிக்சடு கன்வெக்ஷன்னா கூட என்னன்னு கேட்கலாம், கன்வெக்ஷன்னா கூட என்னன்னு கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் பவுண்டரி லேயர் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LMDD இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மெத்தடை வந்து ஒரு டைம் வந்து 15 மார்க்ல கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபரெண்ட் ரெஜிம்ஸ் ஆஃப் பூல் அண்ட் ஃப்ளோ பாயிலிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஓவரால் ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக இதுல இருந்து வந்து ப்ராப்ளமேட்டிக் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கொர்லேஷன் பாயிலிங் அண்ட் கண்டென்சேஷன் இது கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டென்சேஷன் என்னன்னு கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிராப் வைஸ் கண்டென்சேஷன்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி நஸ்லெட்ஸ் தியரி ஆஃப் கண்டென்சேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த தியரி லா எல்லாமே கண்டிப்பாக கேட்பாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அண்ட் இட்ஸ் டைப் இதுவும் கண்டிப்பாக கேட்பாங்க. இது ப்ரீவியஸ் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் நான் கண்டென்சபிள் கேசஸ் இன் கண்டென்சர் கண்டிப்பாக இது கேட்பாங்க. இது சம்டைம்ஸ் வந்து 13 மார்க்ல அந்த ஸ்பிளிட் பண்ணி கேட்கறாங்கன்னா அதில் கூட கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியூ ஃபேக்டர் ரிலேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுல இருந்து ப்ராப்ளமேட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தெர்மல் ரேடியேஷன் இதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரேடியேஷன் வச்சு ப்ராப்ளம்ஸ் நிறைய அதுக்கு ரிலேட்டடாக கேட்பாங்க. ஸோ மெஜாரிட்டி அதில் கொடுத்துருக்க எல்லா டாபிக்ஸுமே பார்ட் பி பொறுத்தவரை ப்ராப்ளமேட்டிக்ஸாக பாருங்க. பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் தியரி தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க, ஒரு சில டைம் தான் தியரி இல்லாமல் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் கேட்குறாங்க. ஸோ அதனால மெஜாரிட்டியாக பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் கவர் பண்ணுறதுக்கு தியரி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாக் பாடி ரொம்ப முக்கியமான ஒன்று. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க, அந்த பிளாக் பாடியை மட்டும் வச்சுமே. ஸோ ரேடியேஷன் என்னன்னு கேட்கலாம், ரேடியேஷனோட லா கேட்கலாம், ரேடியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிரே பாடி ரேடியேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பிளாக் பாடி ரேடியேஷனையும் கிரே பாடி ரேடியேஷனையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பியர்ஸ் லா இன் கேஸ் ரேடியேஷன் இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லாம்பார்ட் கொசைன் லா ஃபார் ரேடியேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 4th யூனிட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து கொஞ்சம் 15 மார்க் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எந்த டாபிக் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியல, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்வெக்டிவ் மாஸ் டிரான்ஸ்ஃபர் கொரிலேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹீட் அண்ட் மாஸ் டிரான்ஸ்ஃபர் அனாலஜி கண்டிப்பாக கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் மாஸ் டிரான்ஸ்ஃபர் இது வந்து 15 மார்க்ல கேட்கல அப்படின்னாலும் தியரிட்டிக்கலா கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்குற சான்சஸ் இருக்கு. டிஃப்யூஷன் மாஸ் டிரான்ஸ்ஃபர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்டெடி ஸ்டேட் வச்சு கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
யூனிட் 5ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவிஸ் நம்பர்னா என்னன்னு கேட்கலாம், ஸ்டீஃபன் ப்ளோனா என்னன்னு கேட்கலாம், பிக்கிள்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் கண்டிப்பாக கேட்காங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் மாஸ் கன்வெக்ஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மாஸ் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்லாம் கண்டிப்பாக வரும். அந்த கோஎஃபிஷியன்ட் கான்செப்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அனாலஜி பிட்வீன் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கிமிட் அண்டு ஷெர்வுட் நம்பர்ஸ் இது வந்து ப்ரீவியஸ் எல்லாம் நிறைய டைம்ஸ் கேட்டுருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டெடி ஸ்டேட் அண்டு டிரான்சியன்ட் டிஃப்யூஷனும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃப்யூஷன்னா கூட என்னன்னு கேட்கலாம். ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து 3 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து பழைய ரெகுலேஷனால ஒரு சில டாபிக்ஸ் வந்து மாற்றி இருக்கலாம், இல்லை ஒரு சில டாபிக்ஸ் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் மெஜாரிட்டி 2 மார்க்ஸ் எல்லாமே கவர் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்ளமேட்டிக் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதை மட்டும் பர்டிகுலராக பார்க்காம எல்லா ப்ராப்ளமேட்டிக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் அதாவது தியரியாக தான் வந்து கேட்டிருக்காங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக்ஸாக இருக்கும். ஸோ நான் இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ செக் பண்ணீங்க அப்படின்னா இருக்குமா அப்படிங்கிறது தெரில. ஸோ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாருங்கள். கண்டிப்பாக பிடிஎஃப் நான் உங்களுக்கு அவைலபிளாக கொடுத்துட்றேன். அப்படி இல்லை அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் வரிசையாக வந்து கொடுத்துருக்கேன். இந்த இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மட்டும் படிக்காமல் கண்டிப்பாக இதில் இருக்க எல்லா கான்செப்ட் ரிலேட்டடாகவும் வந்து பார்க்க பாருங்கள். மெஜாரிட்டி உங்களுக்கு பார்ட் பி பார்ட் சி வந்து ப்ராப்ளமேட்டிக்காக தான் கேட்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் ரெட் கலரில் போல்ட் பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்கள். இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சப்பனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.